அது சரோட குணம். ஆனா இன்னைக்கு உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதான் சந்தேகம் வந்து என்கிட்ட சொன்னா. அது சரி, நீ செஞ்சது தப்பா இல்லையான்னு முதல்ல சொல்லு. அதை விட்டுட்டு அவ மேல பாயிர. இப்ப கேக்குறேன், சொல்லு. நீ அந்த ரமேஷ் பையனை லவ் பண்றியா? ஆமா, நான் ரமேஷை தான் லவ் பண்றேன். ஆனா சொந்த தங்கச்சிய கொழுந்தனோட சிரிச்சு பழக விட்டுட்டு வளைச்சு போட நினைக்கிற உங்க சம்சாரத்துக்கு என்ன குறை சொல்ல என்ன யோகிதை இருக்கு? நான் லவ் பண்றது ஒண்ணும் அதை விட கேவலமான காரியம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அவ வாழ்க்கையே கெட்டு போயிடுண்டா. போட்டோமா போட்டோம். இப்படி ஒருத்தியோட வாழ்க்கை அப்படிதான் போனோம். சும்மா நிறுத்துறா. அவ தப்பே பண்ணி இருந்தாலும் அதுக்காக உன் பொண்டாட்டி பண்ணது மட்டும் சரியா? அவ மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தாலும் அவ என்னடா பண்ணிருக்கணும்? அதை என்கிட்ட தானடா சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நல்ல சமயம் பார்த்து உன்கிட்ட ஓதி விட்டுட்டு இப்படி என் பொண்ணை அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாளே, இதுக்கு என்னடா அர்த்தம்? நம்ம குடும்பம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு தானே அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இப்ப பிரச்சனை சரவ பத்தி இல்ல, இவள பத்தி. அந்த ரமேஷ் பையன் எல்லா விதத்திலும் எனக்கு எதிரின்னு தெரிஞ்சா இவன் அவளை லவ் பண்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி இல்லன்னு அர்த்தம். உங்க தங்கச்சின்னு தெரிஞ்சும் என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிறாரு. நீ அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கும் பாவத்துக்கும் இப்ப இப்படி அனுபவிக்கிற. நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கைய நான் ஏன் கெடுத்துக்கணும்? ஏண்டா போதுமடி போதுமடி உனக்கு. இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன நீங்க நடந்த எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கிக்கிட்டு இவனுக்கு நல்லா தூபம் போட்டு ஓ பாட்டுக்கு இவனை ஆட வச்சிட்டல்ல. என்கிட்ட இருந்து இவனை பிரிக்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு பண்ணிட்டல்ல. என் புள்ள என்ன ஒரேடியா வெறுத்து ஒதுக்கணுங்கிறதானடி உன்னோட ஆசை. என்ன நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன் தலைய உருட்டினா எப்படி? இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு எப்படி அத சொல்றீங்க? எல்லாம் ஓ திட்டம் தாண்டி. ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நேரம் பார்த்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டேல. இவன் என்னையும் என் மகளையும் வெறுத்து ஒதுக்கிட்டா உனக்கு பிரச்சனை இருக்காது பாரு. உன் தங்கச்சிய கொழுந்தனுக்கே கட்டி வச்சுட்டா 2 இளிச்சவாயன்களையும் வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம் இல்லையா? கரெக்டா சொன்னமா. உன் பிள்ளைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அம்மா பொண்ணும் முட்டாள்தனமா பேசாதீங்க. இந்த வீட்டுல சரவ பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. வாடி வாடிங்கறல. இப்படி புத்தி மாறி போயிட்டானே. அவன் ஒரேடியே என் பிள்ளைய மயக்கிட்டாளே. நான் என் பிள்ளைய உயிரோட பறி கொடுத்துட்டேனே.